தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் சிபிஎஸ்இ அங்கீகாரம் பெற்றதாக கூறி 10ஆம் வகுப்பு மாணவர்களை ஏமாற்றிய பிரைம் பப்ளிக் பள்ளி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ அங்கீகாரமே பெறாததால் அப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்ற 19 மாணவர்களின் பொதுத் தேர்வு கேள்விக்குறியான நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் பெற்றோருடன் பல மணி நேரம் காத்திருந்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். சுமார் 1 மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பின் NIOS திட்டத்தின் மூலம் வரும் அக்டோபர் மாதம் தேர்வு எழுத பெற்றோர் ஒப்புக்கொண்டனர். பெண் காவலரின் பாலியல் புகாரில் சென்னை போக்குவரத்து காவல்துறை இணை ஆணையர் மகேஷ்குமார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் பெண் காவலர் கொடுத்தது பொய் புகார் என்றும் அதனை முறையாக விசாரிக்க வேண்டும் எனவும் மகேஷ்குமாரின் மனைவி அனுராதா வலியுறுத்தினார். டிஜிபியை சந்தித்து மனு அளித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண் காவலருடன் தனது கணவருக்கு பழக்கம் இருந்தது என்று சொன்னதாகவும் தவறான பழக்கம் என சொல்லவில்லை என்றார். டிஜிபி சாரை பார்த்து நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். எங்களுக்கு உண்மையில நியாயமான தீர்ப்பு கிடைக்கும் நம்பிக்கை இருக்கு. இல்லிசிட் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, நான் அடிச்சு பேசின மாதிரி எல்லாம் தயவு செஞ்சு இப்படி எல்லாம் அப்படி இல்லை. நீங்க வந்து என்னோட எமோஷனல் ஸ்டேஜ் நீங்க புரிஞ்சுக்கணும். எவ்வளவு பாதிக்கப்பட்டவன், எப்படி ஒரு மனநிலையில நான் இருக்கேன் நீங்க புரிஞ்சுக்கணும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே பொய்குணம் கிராமத்தில் 2 தினங்களுக்கு முன் சாலையோரம் விளையாடிக் கொண்டிருந்த போது சரக்கு வாகனம் மோதி படுகாயமடைந்த 3 வயது ஆண் குழந்தை சக்திகிரண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தான். வாகன ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட முயன்ற உறவினர்களை காவல்துறையினர் சமாதானம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் செம்பரபாக்கத்தில் சாப்பிட்ட உணவுக்கு பணம் கேட்ட உணவக உரிமையாளரை கத்தியால் வெட்டிவிட்டு தப்பிய புகாரில் 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சசிகுமார், மணிகண்டன், முத்து ஆகிய அந்த மூவரும் வியாழக்கிழமை இரவு உணவக உரிமையாளரை தாக்கியதோடு மேலும் சிலரிடம் பணம், செல்போன்களை பறித்ததும் தெரிய வந்துள்ளது. அதிமுக ஆட்சி அமைந்தால் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் விரிவாக்கப்பட்டு கூடுதலாக குளங்களுக்கு தண்ணீர் வழங்கப்படும் என ஈரோடு மாவட்டம் பொங்கம்பள்ளியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். ஒடிஷாவில் இருந்து ரயில் மூலம் உயர் ரக கஞ்சாவை கடத்தி வந்த நபரை சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் கைது செய்த ரயில்வே பாதுகாப்பு படையினர் 4 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புறநகர் பகுதியில் உள்ள கல்லூரி மாணவர்கள், IT ஊழியர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே திருமணமான 2 மாதங்களில் புது பெண் கிணற்றில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கணக்குப்பட்டியில் உள்ள தாய் வீட்டில் சில நாட்களாக இருந்து வந்த புனிதா என்பவர் வியாழக்கிழமை மாலை பால் வாங்க செல்வதாக கூறி சென்றவர் பின் வீடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது. சென்னை ராஜமங்கலத்தில் வாகன தணிக்கையின் போது பைக்கில் நிற்காமல் சென்றவரை போக்குவரத்து போலீசார் மடக்கி பிடிக்க முயன்றது. கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்து அந்த நபர் படுகாயமடைந்தார். மது அருந்து இருந்ததால் விஜயகுமார் என்பவர் போலீசாருக்கு பயந்து நிற்காமல் சென்றபோது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. CCTV காட்சிகளை அடிப்படையாக வைத்து போக்குவரத்து காவலர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் மேம்பாலத்தின் கீழே பிரேக் செயலிழந்த லாரி ஒன்று முன்னால் சென்று கொண்டிருந்த 2 லாரிகள் மீது அடுத்தடுத்து மோதிய CCTV பதிவு வெளியாகியுள்ளது. அதில் ஒரு லாரி மின்மாற்றியின் மீது மோதிவிட்டு எதிர்திசை சாலைக்கு சென்றது. விபத்தில் சாலை ஓட்டுநர் கிறிஸ்டோபர் காயமடைந்த நிலையில் 2 மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. எந்த ஆசிரியர்கள் நம்பி இருந்தார்களோ அந்த ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களின் முதுகில் திமுக குத்திவிட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர்ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை முனிச்சாலையில் நடைபெற்ற அதிமுக துணை பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், அதிமுக ஆட்சி அமைந்ததும் திமுகவின் ஊழல்கள் புட்டு வைக்கப்படும் என்று தெரிவித்தார். தைப்பூசத்தை முன்னிட்டு பழனி முருகன் கோவிலில் நடைபெற்ற தெப்பத் தேரோட்டத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளிய முத்துக்குமார சுவாமி வலம் வந்தார். முன்னதாக தெப்பக்குள மண்டபத்தில் எழுந்தருளிய உற்சவருக்கு சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது.
சென்னை அண்ணா சாலையில் உள்ள 450 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஹஸ்ரத் சையத் முசா காதிரி தர்கா கந்தூரி மற்றும் ஆண்டு விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூடு ஊர்வலத்தில் ஏராளமானவர்கள் பங்கேற்றனர். சிதம்பரம் நகராட்சி ஓமக்குளத்தில் உள்ள குப்பை கிடங்கில் எரிக்கப்பட்ட குப்பையால் எழுந்த துர்நாற்றத்துடன் கூடிய புகைமண்டலத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் நள்ளிரவு நேரத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காட்டுமன்னார் கோவில் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. திமுகவில் கட்சி ரீதியாக புதியதாக உருவாக்கப்பட்ட 4 மாவட்டங்கள் உள்பட வேறு சில மாவட்டங்களுக்கும் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் 20 பேர் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அனுபுரம் குடியிருப்பில் பணியாற்றும் பெண் தூய்மை பணியாளரை பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் மேற்பார்வையாளர் ராஜா கைது செய்யப்பட்டார். சதுரங்கப்பட்டினம் போலீசார் விசாரணை நடத்தி பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை மிரட்டல் பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பழங்களை செயற்கை முறையில் பழுக்க வைப்பதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிக்கும் கோயம்பேடு மொத்த வியாபாரி ஒருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. காய்களை பழுக்க வைப்பதற்கு உணவு பாதுகாப்புத்துறையால் அங்கீகரிக்கப்பட்ட ரசாயனங்களை பரிந்துரைக்கப்பட்ட அளவுகளில் மட்டுமே பயன்படுத்த வேண்டுமென உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் சதீஷ்குமார் தெரிவித்தார். கடலூர் மாவட்டத்தில் காதலிக்க மறுத்த மாணவிக்கும் அவரது பெற்றோருக்கும் காதலர் தினத்தன்று கொலை மிரட்டல் விடுத்த புகாரில் 22 வயது கூலி தொழிலாளி விஸ்வா என்பவரை போக்சோ சட்டத்தில் சேத்தியாத்தோப்பு அனைத்து மகளிர் போலீசார் கைது செய்தனர். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் உண்டியலில் பக்தர்களால் செலுத்தப்பட்ட பணம், நகை போன்றவை எண்ணப்பட்டது. இதன்படி 1,75,40,883 ரூபாய் ரொக்கம், 3 கிலோ 412 கிராம் தங்கம், 5 கிலோ 580 கிராம் வெள்ளியும் பக்தர்களிடம் காணிக்கையாக வந்துள்ளதாக கோவில் நிர்வாக இணை ஆணையர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டிலிருந்து சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட 2,34 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 4,240 பொம்மை ட்ரோன்கள், வாக்கி டாக்கிகளை சென்னை துறைமுக சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வீட்டு உபயோகப் பொருட்கள் இறக்குமதி செய்வதாக போலி ஆவணங்களை தயாரித்து கப்பல் மூலம் கொண்டு வந்த போது சிக்கியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்.